அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு பகுதியிலேயே நமக்கு பலன் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு சரீரத்துல பலன் இருந்தப்போ என்ன பண்றாரு? பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வர வச்சு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்க. அப்ப பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமான பார்க்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பலிபீடத்துல பலி பொருளை வைக்கணும். ஆனா கடவுள் தான் அதை படிச்சுக்கணும். நாம நெருப்பு என்ன செய்யக்கூடாது? பத்த வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பலி செலுத்துறேன்ட்டு நம்ம தான் எரி ஊத்திக்கிட்டு இருக்கிறோம். அவன் தகனம் நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனா தகனத்தை நம்ம கொடுக்க கூடாது. பலி பொருளை வெட்டி வைக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. ஆனா அதை அங்கீகரிக்க வேண்டியது கடவுளுடைய வேலை. அவர் தான் அந்த பலியை படிச்சுக்கணும்னு சொன்னப்போ, அதே மாதிரி பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலிபீடத்துல அவங்க பலி பொருளை வச்சுட்டு அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டாங்க. பாகாலே பாகாலே கூப்பிட்டாங்க. ஆனா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பலிபீடத்தின் மேல நெருப்பு வரல. ஹல்லேலூயா. கடைசியாக எலியா சொன்னார், இது என்னோட நேரம். ஹல்லேலூயா. இப்ப நான் என் தேவனை கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா. என்னை கேட்டு உமக்கான பலியை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பலிபீடம் செப்பரிடப்பட்டிருக்கிறது, விறகுகள் அடுக்கப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தப்படுகிற அவன் மிருக ஜீவனுடைய அவன் சொல்ற சதையெல்லாம் வெட்டி அங்கே நான் அடுக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது தண்ணீரை கொண்டு வர சொல்றாரு. எலியாவுக்கு இன்னும் விசுவாசத்தை பாருங்க, இன்னும் எலியாவுக்கு நம்பிக்கையை பாருங்க. அவங்க தண்ணி கொண்டு வர சொல்றாரு. தண்ணி கொண்டு வந்து அந்த பலி பொருள் மேல ஊத்துறாரு. விறகெல்லாம் காஞ்சிருந்தாலும் எரியும். இப்ப தண்ணி கொண்டு விறகெல்லாம் நனைக்கிறார். ஹல்லேலூயா. பலிபீடத்தை சுத்தி தண்ணி வாய்க்கால் போல வெட்டி எல்லாம் தண்ணி நிரம்பி இருக்குது. இவ்வளவுத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணினாரு, என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என்னை கேட்டருளும் என்று சொன்னார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, அந்த பலியை பற்றித்தது. ஹல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் முன்னாலும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தேவன் என்று அறிக்கையிட்டார். ஆமென். இப்போ ஆத்மாவில தொய்ந்து போனப்போ சொன்னார், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, போதும் கர்த்தாவே சொன்னார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கு எலியாவை பலப்படுத்தினார். எலியா, உனக்கு என்ன வேலை? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதனால நீங்க உனக்கு வேலை இல்லை, உனக்கு என்ன ஊழியம் இருக்கு அப்படின்னு அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு உணவு கொடுத்து அவனுடைய ஆன்மாவையும் தேவன் பலப்படுத்தினான், அவனுடைய சரீரத்தையும் தேவன் பலப்படுத்தினான். கரங்களை தட்டின எல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். I will strengthen you. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துறார், strengthen பண்றார். நம்ம ஆத்மாவில் அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடும், அநேக நேரங்களில் கவலைப்பட்டு கலங்கி போயிடும், அநேக நேரங்களில் நாம் நம்முடைய நம்பிக்கை இழந்து போயிடும், அநேக நேரங்களில் இனி வாழ முடியாதுன்னு நினைச்சிடறோம், இனி நம்முடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பயந்துடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, I will strengthen you. நான் உன்னை strength உனக்கு பலப்படுத்துவேன், உன்னை strengthen பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் ஆவியில உன் ஆத்மாவில உனக்கு நான் பலம் தந்து உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் எனக்கு உதவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், I will help you. ஆமென். I will help you. உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல மனிதர்களுடைய உதவி என்ன செஞ்சிருது? அற்று போய் உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க? ஆளை காணோம். நல்லா இருக்கும்போது நம்ம கூட ஒரு கூட்டம் நிற்கும். நம்மகிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, பேர் இருக்கா, புகழ் இருக்கா, ஒரு கூட்டம் நிற்கும். நினைச்சு பாருங்க, ஒருத்தங்கிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், கூட்டம்னா என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். இவர்கிட்ட தலைவர்கிட்ட போனா எல்லாத்தையும் நம்ம தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அவர் ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்கிறார், பண்ண மாட்டேங்கிறார். தலைவர் செலவு பண்ணா நிறைய தொண்டர்கள் கூட்டம் நிறைய இருக்கும். அல்ல சொல்லுங்க, செலவு பண்றதுக்கு தலைவர்கிட்ட காசு இருந்தா, உதவி செய்யறதுக்கு பணம் இருந்தா சுத்தி கூட்டம் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா பணம் இல்லைன்னா, காசு இல்லைன்னா என்ன செய்யாது? ஒரு கூட்டம் வராது. ஆனா எதுவும் இல்லாத போது உதவி நமக்கு செய்கிறது
நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பரத்தில் இருந்துதான் நமக்கு உதவி வருது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வேண்டிக் கொள்றது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு எங்கிருந்து அருளப்படுகிறாரு? பரலோகத்தில் இருந்து அந்த உதவி, தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு தாசை, தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. எந்த உதவினாலும் இன்னைக்கு நம்ம உலகத்துல மனுஷங்களை நம்ம நோக்கி பார்த்தோம்னா அந்த உதவி நமக்கு கிடைக்காது. ஆனா தேவனை நோக்கி பார்த்தா அவர் யாரையாவது நமக்கு உதவிக்கு என்ன செய்வார்? அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உதவிக்கு நமக்கு ஆள் வேணுமா? நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? அப்பாவை நோக்கி பார்த்தா பிள்ளைகள் வயசான காலத்துல உதவி செய்யும். பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள் வயசான காலத்துல என்ன செய்யாது? பார்க்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, பிள்ளைகளை பார்க்க வைப்பார். ஆமென். பிள்ளைகள் உதவி செய்யும். அதே போல உறவுகளை பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்தா உறவுகள் உதவி செய்யும். ஆமென். பைபிள் சொல்றதில்ல, அதாவது ஈசாக்கு ஆண்டவர் தான் பார்த்தார். எல்லாரும் எகெயின்ஸ்டா இருந்தாங்க. கர்த்தரை பார்த்தால் ஆண்டவர் உதவி செய்தார். எப்படின்னா, ஈசாக்கு போய் துறவு தோன்றான். அந்த தண்ணியில பஞ்சம். அந்த கிணறு தோண்டினோம்னா என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த கிணறு எங்களுக்கு தான் சொல்றோம். இது எந்த இடம்? எங்க இடம்? கிணறு ஒண்ணுது, ஆனா இடம் என்னது? என்ன செய்ய? அடுத்த இடத்துல கிணறு வச்சு என்ன செய்ய முடியும்? கிணத்தை தூக்கிட்டா போக முடியும். அப்புறம் என்ன செய்ய வேண்டியது? அடுத்த இடம். ஹல்லேலூயா. அப்ப இவங்க மனிதர்கள் எல்லாரும் அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை தடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவன் தண்ணீர் எடுத்து என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. ஆனா இன்னொரு இடத்துல போய் ஒரு கிணறை தோண்டும் போது அங்கேயும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானதாக இருக்கிறார். எத்தனை முறை இவனோடு போராடினாலும் இவனுடைய கடவுள் இவனுக்கு உதவி செய்கிறார் என்பதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொண்டதுனால பாத்தீங்கன்னா ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து பெரியவனாயிட்டே போறான். ஹல்லேலூயா. இப்பதான் அந்த ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, உண்மையாவே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. இப்போ அவனோட எல்லாரும் ஐக்கியப்பட வந்துட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உறவுகளை தேடி போனா உறவுகள் ஓடி போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடி போனால் உறவுகள் தேடி வரும். எல்லாரும் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உறவை தேடி போனா உறவு விட்டு ஓடும். கர்த்தரை தேடி போனா உறவு கூட வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான், அது உண்மைதான் சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா, உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியட்டுமே. உறவு எங்க இருந்தாலும் தேடி வருமா இல்லையா? வரும். நான் சொல்றேன் பாருங்களேன். யோசேப்பு 11 பேரோட பிறந்தவன். யோசேப்பு எத்தனை பேரோட பிறந்தான்? 11 பேர். அந்த 11 பேர்ல 10 பேர் இவனை என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு குழியில தூக்கி போட்டு கொல்றதுக்கு பார்த்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தன் கொல்ல வேண்டாம், அவன் மாற்று வழி கொல்ல வேண்டாம், இவனை ஒரு 20 வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சிடலாம்? ஆமா, அமெரிக்கருக்கு வித்துறாங்கடா. அதே மாதிரி தன் கூட பிறந்த சகோதரனை ஒரு குரூப் கொல்ல பாக்குது. ஒருத்தன் பிளான் பண்ணி காசுக்கு வித்துறான். அல்லது சாகடிக்கிறத விட எங்கேயாவது போய் படைச்சு போட்டோம், நமக்கு காசு 20 வெள்ளி காசு கிடைக்குதுல அப்படின்னு அந்த உடன் பிறந்த சகோதரனையே பகைச்சிட்டு 10 பேர் சேர்ந்து அவனை 20 வெள்ளி காசு வித்துறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை கொண்டு போய் அவனை போத்திபார் வீட்டுல கொண்டு போய் அவனை உருவாக்கி ஜெயில கொஞ்ச நாள் போட்டு உருவாக்கி இப்ப என்ன செய்யறாருன்னா அந்த ராஜா, அதாவது பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்துல அவனை கொண்டு வர. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆமென். அவனை கொண்டு வர. இப்போ உலகம் எல்லாம் பஞ்சம். இப்போ இந்த யோசேப்புக்குள்ள இருந்த ஞானத்தினால எகிப்து தேசம் காக்கப்பட்டிருக்கிறது. எகிப்துல தானியம் இருக்குது. ஏன்னா பஞ்சம் நல்ல விளைஞ்ச காலத்துல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். பஞ்ச காலம் வந்தப்போ எகிப்துல தானியம் இருக்கு. அல்லேலூயா.
இப்போ யோசேப்போட சகோதரர்கள் எல்லாம் அவங்க நாட்டுல தானியம் இல்லாம எங்க வராங்க? எகிப்துக்கு வராங்க. எகிப்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உறவுக்கு பின்னால போனா என்ன பண்ணிருக்க மாட்டான். உறவுக்கு பின்னால போனதுக்கு உறவெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. அவங்களெல்லாம் போய் பார்க்கறது தான் போனான். உறவுகள் எல்லாம் ஆடு பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து சுழற்சியை விசாரிக்க போனவன தான் இப்படி பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. உறவை தேடி போனவனை தூக்கி எறிந்து உறவுகள் எல்லாம் ஓடி போய்விட்டது, வித்துட்டு ஓடி போய்விட்டது. ஆனால் ஒரு காலம் வந்தது, யோசேப்பு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார். காலம் வந்தது, உறவுகள் எல்லாம் பசியோட தேடி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உறவுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உறவுக்கு பின்னால சொந்தத்துக்கு பின்னால போனோம்னா அது நம்மளை விட்டு ஓடும். அல்லேலூயா. இல்லன்னா நம்மளை தூக்கி எரியும். ஆமென். ஆனா ஆண்டவரை தேடி ஆண்டவரை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஒரு காலம் வரும், உறவுகள்லாம் நம்மளை தேடி வரும், சொந்தங்கள்லாம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டணும். நீ அங்கே இல்லாம இங்கே இல்லாம ஆயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே விட்டேன் இங்கே விட்டேன், இயேசுநாதத்தையும் சரியா இல்லை, அங்கே இல்லைன்னு செஞ்சிடக்கூடாது, அறக்குறையா போயிடக்கூடாது. கர்த்தரை நம்பி வந்துட்டியா, எந்த சூழ்நிலையில் அவரை பிடிச்சு நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு குழிய போட்டாலும் நின்னா, அப்படிதான் வித்து போட்டாலும் நின்னா, ஜெயில தூக்கி போட்டாலும் கர்த்தருக்காக நின்னா. காலம் வர்றது வரைக்கும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வேலை வந்தது, கர்த்தர் அவனை உயர்த்திட்டாரு, சொந்தத்தெல்லாம் தேடி வர வச்சாரு. அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு இந்த காலங்களில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்வதற்கு நம் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அப்போ நம்மளை தேடி உறவெல்லாம் வரும். ஆமென். ஏன்னா நமக்கு அவருடைய உதவி இருக்கு, மரத்திலிருந்து வருகிற உதவி இருக்கு. மனுஷ உதவி இல்லாம போனாலும் நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு அவருடைய உதவி இருக்கு. அல்லேலூயா. அவருடைய உதவி இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நடத்துவார். கடந்த நாட்கள்ல நான் இங்கே நடந்துச்சு, நேத்து பாஸ்டிங் பிரேயர் உபவாச ஜெபத்துல எல்லாரும் போயிட்டாங்க. பசங்க எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க. இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் இன்னைக்கு போட்டி 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நானு சரி கீபோர்டு வாசிக்கணும் எடுத்து ஒன்றும் செட் பண்ணவும் இல்லை. அதனால நான் ரோசி 2 பாட்டு பாட சொல்லிட்டு நான் போனேன். கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்து பாட்டு கொஞ்சம் வரைக்கும் ஒரு சுப்பியாட்ட கொடுத்தாச்சு. நான் இப்ப இங்கே வந்து நிற்கிறேன். அப்ப நான் அங்க வரும்போது யோசனை, ஆண்டவரே இத்தனை பேர் இருந்தோம், கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நேரத்துல ஒரு ஆள் இல்லை ஆண்டவரே அப்படின்னு மனசுல நினைச்சு நீங்க வந்தேன். அல்லேலூயா. நான் கரெக்டா வந்து நிற்கிறேன். வில்லியம்ஸ் சொல்லுவாங்க. அல்லேலூயா. வில்லியம்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா அவங்க ஓனர் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவன் சனிக்கிழமை வந்து வரதில்லை. ஆனா நேரத்து கரெக்டா நான் கீபோர்டு வாசிக்கிற நேரத்துக்கு அவன் உள்ள வரான். ஆமென். நான் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே, நான் வெட்டி பண்றதுக்கு முன்னாலேயே நினைவை அறிந்து எனக்காக ஒருத்தர் உள்ள கரெக்டா கொண்டு வராரு. அவன் பாட்டு வாசிக்கிறா இருந்தான். அப்புறம் நாளை காணும். உண்மையில அவன் தான் வந்தானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இதுதான் அதாவது பணத்திலிருந்து வருகிற உதவி. நம்ம கூப்பிட்டாலும் வர முடியாது. ஆனா கூப்பிடாமலே கர்த்தர் நினைச்சா அவரை நம்ம நோக்கி பார்த்தா யாருனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். கரெக்ட் தலையில சொல்லுவார். கடந்த நம்ம இந்த வேலையெல்லாம் நடந்தப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம், பொருளாதார தேவை. இந்த சூழ்நிலை நடுவில் நான் நினைச்சிட்டே இருக்கிறேன், இந்த வாரம் தேவைகளுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். பாத்தீங்கன்னா கரெக்டா சென்னையில இருந்து ஒரு விசுவாசி, நம்முடைய விசுவாசிகளுடைய ரிலேஷன், அவங்க அங்க இருந்துட்டு சொல்லியிருக்கிறோம், ஆத்தூர் சர்ச்சுக்காக
ஒரு காணிக்கை எடுத்து வச்சிருக்கோம். எங்க இருக்கிறவங்க? சென்னையில. தேவை எங்க? ஆத்தூர்ல. எங்க பேசுறாங்க? அங்க சென்னையில. அங்க இருந்து கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. நான் கூட வாங்கிட்டு அதை கேட்டேன், எதுக்காக கொடுத்து விட்டுருக்காங்க? அல்லேலூயா. இங்க சர்ச்சு வந்தாங்களா, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது அதே போல அந்த காரியம் சக்சஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு பணம் வந்திருக்குது. உடனே ஆத்தூர் ஆலய ஞாபகத்துக்கு வந்திருக்குது. இந்த ஊழியத்துக்காக ஒரு காணிக்கை கொடுத்து விட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தேவைகளுக்கு இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் இங்க இருந்து சென்னையில கூட அவர் பேசி கொடுத்து விட முடியுமானால், அல்லேலூயா, பரப்பில் இருந்து வருகிற உதவி, அல்லேலூயா, எல்லா உதவிகளும் ஸ்டாப் ஆனாலும் நமக்கான தேவையை பரலோகம் பார்த்துட்டே இருக்கு. முன்னாடியே பிளான் பண்ணுது. அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசும், என்ன வேணாலும் செய்யும். தேவையை சந்திக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், I will help you. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிற உனக்கு, மரத்தின் உதவியை நம்பி இருக்கிற உனக்கு, யாரை கொண்டாலும் அந்த தேவையை சந்திக்க உனக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் ஒரு நாள் அவன் ராஜா ஒரு 3 பேர் கூட்டணி போட்டு அவனுக்கு எதிராக வந்துட்டாங்க. 3 பேர், 3 தேசம். அல்லேலூயா. அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் வந்துட்டாங்க? அம்மோன், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். 3 பேர் யோசபாத்துக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அவர் உடனே ஜெபம் பண்ணாரு, உபவாசம் போட்டார். ஆண்டவர் மட்டும் நோக்கி பார்த்தார். அப்பா, 3 பேர் கூட்டணி போட்டு எனக்கு எதிராக வந்திருக்காங்க. இவங்களுக்கு எதிராக நிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. தம்பிங்களா, எல்லாருக்கும் கவனிங்கப்பா, நோட் பண்றீங்களா? இவங்கிட்ட எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை அப்படின்னு அந்த யுத்தத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் யுத்தத்துக்குன்னா என்ன பண்ணுவாங்க? ராணுவ வீரர்களை ரெடி பண்ணுவாங்க, குதிரை படையை ரெடி பண்ணுவாங்க, யானை படையை ரெடி பண்ணுவாங்க, காலாட் படையை ரெடி பண்ணுவாங்க, கப்பல் படையை ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்வாங்க. ஆனா யோசபாத் என்ன செய்தார் தெரியுமா? பாடுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டார். நல்லா பாடுறவங்க எல்லாம் கூப்பிட்டார். நல்லா மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டார். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் வந்திருக்குது, நீ பாடுற ஆளை கூப்பிடுற, நீ மியூசிக் வாசிக்கிறவங்களை கூப்பிடுற, யுத்தத்துக்கு யாரப்பா கூப்பிடுவாங்க? யுத்தத்துக்கு யாரை கூப்பிடுவாங்க? ராணுவ வீரர்களை, பட்டயம் நேர்ந்தவங்க தானே கூப்பிடணும், அப்படிதானே? ஆயுதம் தரித்தவங்க தானே கூப்பிடணும். ஆனா யாரை கூப்பிடுறாரு? பாட்டு பாடுறவங்களை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. தேசத்துல இருக்கிற பாடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வரிசையா நிறுத்தினார். அடுத்து கூப்பிட்டார், மியூசிக் வாசிக்கிறவனையா கூப்பிட்டார். எல்லாரும் வரிசையா நிறுத்தினார். சொன்னார், நீங்க எல்லாரும் பாடி கர்த்தரை என்ன செய்யுங்க? துதிங்க. ஒருவேளை எதிர்த்து இந்த தேசத்துக்கு விரோதமா வந்திருந்த அந்த மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாரெல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்னடா நம்ம இவங்க சண்டைக்கு போட வந்தா இவன் எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா பாட்டு பாடி என்ன செய்யலாம், மியூசிக் வாசிக்கிட்டு இருக்கிறானே. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட் ஆயிருக்கு. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. அது மாதிரி இல்ல, அவன் இந்த சூழ்நிலை யோசபாத் அன்னைக்குமே பிபி வராம என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஆமா, பிபி உதரவங்க எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கான். அல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிறவங்களை வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கான். உண்மையில யுத்தத்துக்கு கிளம்பினவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் இல்ல? ஆனா ஆண்டவர் சொன்னார், யோசபாத்தே, அல்லேலூயா, யூதாவின் புத்திரர்களே, யோசபாத்தே,
இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த 3 பேர் கூட்டம் வந்ததால அவர்களுக்குள்ளே பிரச்சனை ஆகி போச்சு. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியும். ஆனா அந்த கூட்டம் 3 கூட்டம்ல 3 பேர் என்ன சொல்லி சண்டை போடுறாங்களோ தெரியல. வந்திருந்தவங்க எல்லாம் ஒருவேளை அவங்களுடைய ராணுவங்களுக்கு இடையில ஏதோ பிரச்சனை ஆச்சா தெரியல. பிரச்சனை ஆனதுல அவங்களுக்குள்ளே மோதிட்டாங்க. ஹல்லேலூயா. தேசத்துக்குள்ள வரல, வெளியில பாளையம் இறங்கி இருக்காங்க. பாளையத்துக்குள்ள மாறி அடிச்சுட்டான். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பப்பட்டார். அவனே அடிச்சுட்டு செத்துட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு யாரும் யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படல. ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் செய்துட்டார் பாருங்க. நம்ம எதிரி அவனே விட்டுண்டு விழுந்துருவான். ஹல்லேலூயா. அவனே மோதிட்டு விழுந்துருவான். நம்ம கிட்ட வர விட மாட்டார். எப்போ நம்ம துதி இருக்கிறவன், ஹல்லேலூயா, பாடுகிறவன், ஆராதனை பண்றவன், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவன் கிட்ட, ஹல்லேலூயா, அவரை பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பரத்திலிருந்து நமக்கு வருகிற உதவி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற உதவி. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட உதவி தேவை? ஆண்டவர் சொல்றார், I will help you. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. Righteous right hand. அப்படியா? Righteous right hand. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் வலது கரம். சொல்லுங்க பாக்கலாம். நீதியின் வலது கரம். Righteous right hand. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி தாங்குறாரா? நீதியின் வலது கரத்தினால், Righteous right handனால uphold பண்றார். ஆமென். எத்தனை சந்தோஷம். ஆண்டவர் நம்ம கூட வலது கை இடது கை சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் பைபிள்ல வலது கைன்னு கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கு. ஏதாவது ஒன்று கொடுத்தா பிடிச்சா இந்த கையில பிடிக்கணும்னு சொல்லுவோம். சொல்லுவோம்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுதா? ஏதாவது ஒரு காரியம் வலது கையில கொடு, வலது கையில வாங்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, மரியாதை. நம்ம ஆண்டவர் பார்த்து நமக்கு எப்படி சொல்றாங்க? வலது கையினால, வலது கரத்தினால, ரைட் ஹேண்ட்னால ஹோல்ட் பண்ற அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் வலது கரத்தினால உங்களையும் என்னையும் தாங்குகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதி வலது கரத்தினால தாங்க. I will uphold you with my righteous right hand. ஆமென். நீதி வலது கரம் உங்களை நீ தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல ஏதாவது சண்டை வரும்போது யார்கிட்ட சொல்லுவோம்ல, நீ என்ன தாங்குறியா? நீ என்ன தாங்குற அப்படி கேட்போம்ல. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நான் தான் உன்னை தாங்குவேன். யாரை கொண்டோ நான் தான் உன்னை என்ன செய்றேன்? தாங்குறேன். ஆமா, தாங்காதவங்களெல்லாம் கொண்டு வந்து தாங்க வைக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இவங்களாம் இதெல்லாம் தாங்க மாட்டாங்க சில நேரங்கள்ல, ஆனா தாங்காதவங்க எல்லாம் தாங்க வைக்கிறேன். ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பலவானிடத்திலிருந்து மதுரமும். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவன் என்னையாவது பட்சணத்தை கொடுப்பானா? ஒரு அழகான ஒரு விடுதலை இல்ல? என்ன விடுதலை? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். 2 பேர் பட்சிக்கிறவன் இருக்கிறான். ஒண்ணு சிம்சோன் அடிச்சு போட்ட சிங்கம், இன்னொன்னு தேனீச்சு. அப்படிதானா? தேனீச்சு என்ன பண்ணுது? ஒரு தேன்லையா பூலையா போய் என்னதை எடுத்து போயிருது. தேனடிச்சு. அல்லேலூயா. ஒரு பூலையும் போய் தேனை திருடிட்டு போயிருக்கு. எடுத்துட்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நல்லா கவனிங்க. தேனீச்சு ஒரு பூலையா போய் அங்க இருக்கிற தேனை திருடிட்டு போயிருக்கு. அல்லேலூயா. சேர்த்து வச்சிருக்கு. எங்க சேர்த்து வச்சிருக்குது? சிங்கத்தோட எலும்பு கூட்டுக்குள்ள. அல்லேலூயா. சிங்கம் யாரு? பட்சிக்கிறவன். அல்லேலூயா. தேனீச்சு என்னது? பட்சிக்கிறது. நீங்க போய் நம்ம தொட்டு பாருங்க. தேன் கூட போய் தொட்டா என்ன பண்ணும்? எங்க இருக்கீங்க?
அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னேன் லாஸ்டா? அல்லேலூயா சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? தேனீச் இல்லையா? தேனீச் என்ன பண்ணும்? மொத்த தேன் எடுத்தா விடுமா? அவ்வளவு சேர்ந்து வரட்டி பிடிக்கல, கூட்டமா வரும். எங்க ஓடுனாலும் என்ன செய்யாது? விடாது. அப்படியே கூட்டணியா வரும். ஆனா பட்சிக்கிறவனிடத்தில் சிங்கத்தின் கூட்டுக்குள்ள அல்லேலூயா தேனீக்களின் பிடியிலிருந்து கர்த்தர் மதுரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சம். பலவான் யார்? பலவான் சிங்கம். சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன வருதுங்க? மதுரம். அல்லேலூயா. இனிப்பு. அல்லேலூயா. சிங்கம் என்ன செய்யும்? காடிச்சு. ஆனா அங்க இருந்து என்ன வருது? இப்போ தேன், இனிமை, மதுரத்தை கர்த்தர் சிம்சோன் சொல்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய வாழ்க்கையில பொருந்தும். கொடுக்காதவன் நமக்கு கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. உதவி செய்யாதவனை நமக்கு உதவி செய்ய வைப்பார். அல்லேலூயா. கடின இருதயம் உள்ள கல் நெஞ்சம் உடையவர்களை கர்த்தர் நமக்கு செய்ய உதவி செய்ய ஆண்டவர் மனம் இறங்க மனதுருக வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம 18ஆம் அதிகாரத்துல லூக்கா புத்தகத்துல பார்க்கிறோம்ல, ஒரு விதவை இல்லையா? அந்த விதவை நியாயத்துக்காக போகும்போது ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவனை பற்றி சொல்லும்போது அவன் மனுஷரை மதிக்க மாட்டான், அவனுக்கு கடவுள் பயம் இல்ல. அந்த விதவை நாள்தோறும் போய் அவன் என்ன செய்யறான்? தொந்தரவு பண்றான். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற அவன் பிரச்சனையில ஒரு நீதி செய்ய வேண்டும், எனக்கு ஒரு தீர்ப்பு செய்ய வேண்டும் கேட்டுட்டே இருக்கிறான். அவன் ஒன்னும் கண்டுக்கல. நாளாயிட்டே போகுது, விடவே இல்லை. எப்பெல்லாம் வர சொல்றானோ அப்பெல்லாம் வரான். என்ன சொல்றாங்க? நாளைக்கு வா, காலையில வா, சாயங்காலம் வா. எப்ப வர சொன்னாலும் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? வந்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. விடாபதியா வருகிறான். இவள் அடிக்கடி வந்து என்ன பண்றா? தொந்தரவு. அடிக்கடி என்ன பண்றா? தொந்தரவு. அதனால எனக்கும் இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையிலே நான் அவளுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். அநீதியுள்ள நியாயாதிபதி தீர்ப்பு வழங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அநீதி உள்ளவனையே நமக்கு நீதி வழங்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அநீதி உள்ளவனையே என்ன வழங்க வைக்கிறாரு? நீதி வழங்க வைப்பார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது எப்படி? நாம் பரத்திலிருந்து வருகிற உதவி, நீதி வருகிறதுனால அவர் நம்மளை தாங்குறதுனால. அல்லேலூயா. நீதி வருகிறதுனால நான் உங்களை தாங்குகிறேன். ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். I am your God. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. I am with you. I am your God. I am with you. ஓ ஆண்டவர் ஏன் என்னோடு இருக்கிறார்? நம்முடைய தேவன் ஏன் என்னோடு இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்கிறது உன்னை காக்கும்படி. அல்லேலூயா. உன்னை காக்கும்படி. For I will protect you. ஆமென். அல்லேலூயா. நான் எதுக்காக உன்னோட இருக்கிறேன்? நான் எதுக்காக உன்னோட இருக்கிறேன்? உன்னை காக்கும்படி, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் காவலாளிகள் விழித்திருக்கிறது இதுதான். ஆமென். காவலாளிகள் விழித்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? காக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை, தூங்காம உறங்காம நம்மளை பாதுகாக்கிறதுனால. இப்ப எல்லாருமே நீங்க உங்க வயசை நினைச்சுக்கீங்க. நினைக்கிறீங்களா? எதை நினைக்க சொன்னேன்? வயசு. உங்க வயசு நினைச்சு. பாஸ்டர் எனக்கு வயசு தெரியாது பாஸ்டர். சரி, ஒரு அப்ராக்சிமேட் நினைச்சு, ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ள நினைச்சு. அப்ப இந்த 50 வருஷம், இந்த 60 ஆண்டு அல்லது இந்த 70 வருஷமும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் என்ன? அவர் நம்மை காத்ததுனாலதான்.
கர்த்தர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஹalleluya. எனக்கு தெரியும், நான் எத்தனையோ நேரம் மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள நான் போயிருக்கேன். ஆபத்தான நேரம், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு நொடியில, ஒரு நூல் இலையில தப்புன நேரங்கள் எத்தனையோ இருக்கு. ஹalleluya. என்ன சாட்சி சொல்றதுன்னா நான் நிறைய யோசிச்சு நிறைய சொல்லுவேன். ஹalleluya. ஆனா அந்த இடங்கள் எல்லாம் நினைப்ப இடத்துல எப்படி நான் தப்பி வந்தேன் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு, ஆனா எனக்கு இன்னும் தெரியாம எவ்வளவோ. நான் சொன்னல, நான் நிறைய பேருக்கு இந்த அசுத்தாவிகள் பிடிச்சிருக்கிறவங்க, செய்வன கட்டில இருக்கிறவங்களோட நான் போராடுறேன். அல்லது அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். சில நேரங்கள்லாம் அந்த அசுத்தாவிகள் என்கிட்ட சொன்னோம், நீ என்னையா வரட்டுற, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிதான் சொல்லும். ஆனா இதெல்லாம் சவால்லாம் விட்டு போச்சு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதுதான் இருக்கீங்களா? இந்த சவால்லாம் விட்டுட்டு போச்சு. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு, நான் அப்படிலாம் சொல்லிட்டு போனா கிட்ட இருந்தெல்லாம் அது என்ன, அது எப்படி வந்துச்சு, எப்படி என்ன பின்தொடர்ந்ததுலாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவிகள் எல்லாம் பார்க்கிற வரத்தை எனக்கு ஆண்டவர் தரல. அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படி என்னை சுத்தி ஆக்ரோஷமா வெறித்தனமா பல்ல கடிச்சிட்டு வருது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றிலும் இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ற என்னுடைய ஆண்டவருடைய கரம் மட்டும் எனக்கு இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமும் நம்மளை பாதுகாக்கிற அந்த கரம் எனக்கு மட்டுமில்லை, இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்ம நின்றுட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை பாதுகாத்தார், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை காத்துக்கிறார். அடுத்து இரண்டாவதாக அதே 1வது அதிகாரம், எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய், நல்லா பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் என்ன பண்ணுவார்கள்? யுத்தம் பண்ணுவாங்க. சிலர் நேரடியா சண்டை போடுவாங்க, சிலர் நேரடியாக சண்டை போடவே மாட்டாங்க. ஊருலே வேண்டாத நேரம் பார்த்துட்டே இருப்பான். மந்திரவாதிகிட்ட போவான், சூனிய வைக்கிறவங்க போவான், சொல்லுவாங்க நம்ம போட்டோ கூட பிடிச்சிட்டு போவான். இல்லட்டா காலடி மண் எடுத்துட்டு போயிருப்பான். நம்ம வீட்டுல காயப்பட்ட துணி எடுத்துட்டு போயிருப்பான். நம்ம வீட்டு பக்கத்துல விழுந்து கிடந்த முடிய எடுத்துட்டு போயிருப்பான். இடத்தெல்லாமோ கொண்டு போய் அவன் என்னெல்லாமோ பண்ணி பார்த்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நேரத்துல சட்டப்படும், மறைமுகமா அவன் நிறைய யுத்தத்தை பண்ணுவான். பைபிள் எப்படி சொல்லி பாருங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, இதுவரை போராடி பார்த்தாங்க, யாராவது மேற்கொண்டாங்களா? கர்த்தர் நமக்குதான் ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார். நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்றோம். தோன்று போகவில்லை. அப்படி அவ்வளவுதான் போராடி பார்த்திருப்பான். அல்லேலூயா. நான் சமீபத்துல ஒரு ஐயா ஒரு கார், ஒரு விவசாய கார் ஒன்று வச்சிருக்கிறேன். அவர் பாத்தீங்கன்னா, ஐயா எங்களுக்கு நல்ல பைபாஸ் ரோட்ல சூப்பர் காடு பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள தகடா கிடக்கும். அவர் விவசாயம் பண்ண போகும்போது புதுசா தகடா எடுத்து வருவார். அதுபோதுலாம் சொல்லுவார், எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கியா, ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி மதமதான் இருக்கு, வேலையே செய்யறதுக்கு தோணல, காட்டுக்குள்ளே இறங்க முடியலன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் சில நேரத்துல போன்லயே ஜபம் தான், அங்க இருப்பாரு, இங்க இருந்து போன்ல ஜபம் பிரேயர் பண்ணும்போது ஐயா ஒரு உருவம் இறங்கி ஓடி போயிடுச்சு, இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா சொல்றோம். அப்படியெல்லாம் அவருக்கு விரோதமாய் சேவனை வச்சு புலி சுத்தி பண்ணி எல்லாம் பண்ணுவார். இன்னைக்கு அவருடைய காட்டு அவரை உழுதார், அவரை விவசாயம் பண்றார், அவருடைய காடெல்லாம் ஓட்டுறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவருக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நமக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். நான் அதான் சொல்ல மறந்துட்டேன். கடைசியில அந்த செய்வனை வச்சவனே நேர்ல என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவன் சொல்லி அவன்கிட்ட நேர்ல சொல்லிட்டான், உனக்கு நானும் என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மைகள் அவதான் சொன்னாரு. அவன் எனக்கு யாரு சொல்லி வச்சானோ அவனே என்கிட்ட சொல்லிட்டான். என்ன பேச அவன் பயம் வந்துருச்சு, இவனுக்கு என்ன வச்சாலும் பலிக்க மாட்டேங்குது, நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நினைச்சு பயந்து சொல்லிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ உன் வேலையை நீ பாரு, நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு அன்பான நம்ம கர்த்தரை தேடலாம். பைபிள் சொல்ற, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே. ஆண்டவர் எதுக்குப்பா நம்ம கூட இருக்கிறாரு? ஆமென், ஆமென். நம்முடைய தேவன், I am your God அப்படின்னு சொன்னவர் ஏன் என் கூட இருக்கிறாரு? I am with you அப்படின்னு சொன்னவர் ஏன் என் கூட இருக்கிறாரு? அப்படின்னா நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும்போது நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. I am with you to deliver you. Hallelujah. I will take care of you. Hallelujah. உன்னை கேர் எடுத்துக்கிறதுக்காக, உனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை உன்னை டெலிவர் பண்றதுக்காக, விடுவிப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன். Hallelujah. கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு விரோதமான செய்வினை இல்லை, எனக்கு விரோதமான மாந்திரீகம் இல்லை. ஆமென். எனக்கு எதிரான துளிசூனியம் இல்லை. எல்லா கட்டுகளிலும் இருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்காக, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக, என்னை டெலிவர் பண்ணுவதற்காக, என்னை கேர் எடுத்துக்கிறதுக்காக என் ஆண்டவருடைய வல்லமை என் மேல் இறங்கி வந்திருக்கிறது. அவர் என்னோடு இருக்கிறார். Hallelujah. God with me. Hallelujah. My God with me. அவர் என்னோடு இருக்கிறார். Praise the Lord. தேவன் என்னோடு இருக்கிறார். இறுதியாக ஒரே வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கங்க. எரேமியா புத்தகம் 15:20 சொல்லி நிறைவு செய்கிறேன். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். நல்ல ஒரு ப்ராமிஸ். பிடிச்சிங்க? நம்மளை எப்படி இருக்கிறார்? அரணான வெண்கல அலங்கம். வெண்கலம் தான் அதாவது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிற ஷீல்டு. அல்லேலூயா. அரணான இந்த ஜனத்துக்கு எதிராக ஒண்ணு வெண்கல அரணான வெண்கல அலங்கம். அல்லேலூயா. மதில். ஆண்டவர் நம்மள மதில் மாதிரி வச்சு. ஆமென். அதாவது நமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்மளையே நம்ம பட்டணத்து ஜனத்துக்கு மதிலா பாதுகாப்பா ஆண்டவர். ஒரு காலத்துல நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம சொந்த பந்தங்களுக்காக, நம்ம உறவுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்மள ஆண்டவர் அரணா வச்சிருக்கிறாரு, அலங்கமா வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளைகள், நம்முடைய பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நீயும் நானும் முழங்கால விரும்பி ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு ஒரு அரணாய் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்மள வச்சிருக்கிறார். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். பிசாசு ஜீவனுக்கு விரோதமா போராடுறோம், வாழ்க்கைக்கு விரோதமா போராடுறோம். அவங்களுக்காக நாம் மன்றாடுறோம். பிசாசை தொடக்கூடாது. இயேசுப்பா, இந்த ஜீவனை இப்ப விட்டுறாங்க, பிடிச்சு வைக்கிறேன், நிறுத்தி வைக்கிறேன். அல்லேலூயா. நிறுத்துறோம். எதிராக போராடுகிற அந்த போராட்ட சக்திகளை எல்லாம் ஜெயிக்கிறோம், போராடுகிறோம், ஜெயிக்கிறோம். ஆமென். அரணான அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு எதிராக போராடும், ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக, எஸ்கேப் பண்றாங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எந்த காரியம் வருதோ அதுல இருந்து நீ எஸ்கேப் ஆகுறதுக்கு, அல்லேலூயா, நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. உன்னை நான் அலங்கமாக்குவேன். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக I am be with you. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்க இருக்கு? அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாய் போய் சொல்ல மாட்டார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம். எப்போதுமே அவர் நம்ம கூட வச்சுக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூடவே வச்சிருக்கோம். அல்லேலூயா. எங்க போனாலும் வந்தாலும் அல்லேலூயா அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். எப்பனாலும் என் கண் முன்னாடி சங்கீதக்காரன் சொல்றது, என்னுடைய கண்களுக்கு முன்னால் உண்மையே நான் வைத்து நோக்குகிறேன். அல்லேலூயா. நம்ம கண்களுக்கு முன்னாலே எப்போது நம்முடைய ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்க கண்களுக்கு முன்னாலே எப்போதும் நம்ம ஆண்டவர் இருக்கணும், நம்ம கர்த்தர் இருக்கணும்.
அவருக்கு மட்டும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாரு. கர்த்தரை முன்னாடி வச்சு பாரு. அவரை உன் கூட இருக்கிற அந்த பலத்தோட நீ எங்க போனாலும் அவர் கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. ஈசாக்கு எங்க போனாலும் கர்த்தர் கூட இருந்தாரு. யோசேப்பை எங்க விட்டு போட்டாலும் கர்த்தர் கூட இருந்தாரு. யோசேப் ஆத்மாவோடு கர்த்தர் இருந்தாரு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய உன்னோட ஆண்டவர் இருக்கணும். இடம் கொடுத்து பாரு. அவர் சொல்றார், உன்னுடனே கூட இருப்பேன். I am your God. Hallelujah. நான் உன்னுடைய தேவன். உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், காப்பாற்றுவேன், ரட்சிப்பேன். இதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் தேவை. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒண்ணும் பண்ணாது, பயப்படாது. ஆண்டவர் பயப்படாது. ஆண்டவர் கூட இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எந்த போராட்டம் வரட்டும் நீ பயப்படாது. அவருக்கு உண்மை, ஆண்டவர் உண்மை. ஆண்டவருக்கு இடம் கொடு. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இடம் கொடு. கர்த்தர் முன்ன வச்சுக்கோ. அப்பான்னு கூப்பிட்டு வச்சுக்கோ. என்னால முடியாது சாமி, நீங்க தான் அந்த காரியத்தை பார்த்துக்கணும்னு நீங்க சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. அப்பாக்கு முன்னாடி கர்த்தர் கொடுக்குறேன். என் பலத்தினால ஓடி விட முடியாதப்பா. உங்களுக்கு ஒப்பு கொடுத்துறேன். நீங்க தான் எனக்கு எல்லாம். என் சொந்த பலத்திலையும், திறமையிலையும், ஆள் பலத்திலையும், பண பலத்திலையும் ஓடி பார்த்துட்டேன். நீ என்னால முடியாது. நான் என்னால முடியாதுப்பா. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்து எந்த நிலைமையிலும் என்னை காப்பாற்ற, என்னை விடுவிக்க உங்க